Taste the Daily. திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அரசு பேருந்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட 28,000 லிட்டர் டீசல் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஊழியர்கள் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருடப்பட்ட 28,000 லிட்டர் டீசலின் தற்போதைய சந்தை விலை சுமார் 26,440 ரூபாய் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழக அரசின் போக்குவரத்து துறையில் வெளியுலகிற்கு தெரிந்தும் தெரியாமலும் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் போக்குவரத்து துறையில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்காமல் விடிய அமைச்சர் சிவசங்கர் அலட்சியமாக செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் கேரள நடிகரின் தந்தை உயிரிழந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக நடிகரும் அவரது தாயாரும் திருச்சூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பாலக்கோட்டை அடுத்த பாறையூரில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதில் நடிகர் சைம்டாம் சாக்கோவின் தந்தை சிபி சாக்கோ சம்பவ இடத்திலேயே பலியானார். இதில் படுகாயமடைந்த நடிகர் சாக்கோ, அவரின் தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக திருச்சூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் நடிகரின் தந்தையின் உடலும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு திருச்சூருக்கு எடுத்து செல்லப்பட்டது. கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் அருகே குடிநீர் பைப்லைன் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் விரயமாகி வருகிறது. சாத்தமங்கலம் கிராம பகுதியில் செல்லும் ஏற்கனவே பைப்லைனில் உடைப்பு ஏற்பட்டதால் பள்ளம் தோண்டப்பட்டது. இந்த நிலையில் தற்போது பள்ளம் தோண்டப்பட்ட பகுதியில் பைப்லைனில் சேதம் ஏற்பட்டு பல்லாயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது. கோடை காலத்தில் ஏற்கனவே மக்கள் தண்ணீருக்கு திண்டாடி வரும் நிலையில் இப்படி தண்ணீர் வீணாவது குறித்து புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.